வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மகளா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், ஆவலோடு காத்திருக்கிறோம் உங்களோட வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. வாருங்கள், வந்து ஆசீர்வதிங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. நன்றி. கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென் ஆமென். ஆமென். Thank you சிஸ்டர். இந்த நன்றி. வேளையில சங்கமம் வானொலிக்கும் வார்த்தையின் வெளிச்சத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையை எனக்கு தந்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வார்த்தையின் தலைப்பானது எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற தலைப்பு கீழே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதற்காக ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீர் பேசுவீராக. ஆண்டவரே, சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயங்களையும் இந்த வார்த்தையானது தெளிவாய் ஆண்டவரை கேட்கும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இதயத்தின் ஆழத்துல 30 60 100 பதியட்டும். ஆண்டவரே, ஒரு வார்த்தையும் தரையில் விழாதென்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின் படி இன்றைய நாள்ல கேட்கிற வார்த்தையை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை நீர் பேசும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. வாருங்கள், நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற தலைப்பு கீழே இரண்டு பேரை குறித்து நான் தேவனுக்கு தந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் நான் உங்களோடு கலந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். இந்த வேளையில நாங்கள் நெகோமியா 2ஆம் அதிகாரம் 17 18 நாங்கள் வாசிப்போம். நெகோமியா 2ஆம் அதிகாரம் 17 18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள். இந்த வேளையில நாங்க ஒரு விசை நெகோமியா யார் என்று சொல்லி நாங்க ஒரு சின்ன ஒரு அறிந்து கொள்வோம். நெகோமியான்னு சொல்றது பாபிலோன் ராஜாவினால பிடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு போன எருசலேமில இருந்த ஒரு ஒரு மனிதன் பாபிலோன் ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு போய் அந்த ராஜாவுக்காக பான பாத்திரக்காரனாக இருக்கிறார். பாபிலோன் ராஜாவுக்கு அல்ல, அந்த வேறொரு தேசத்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறார். எருசலேம் நகரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் பேரை அந்த பாபிலோன் ராஜா பிடித்து கொண்டு போய் வேறு வேறு பகுதிகள் எல்லாம் அனுப்பிட்டு சிறுமைப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேரை அந்த எருசலேம்ல அவர் விட்டுட்டு போறார். அந்த எருசலேம் முழுவதையும் அவர் அடித்து நொறுக்கி பாழாய் கிடைக்கிறது. இப்ப எங்கள் தேசத்துல இப்படி ஒரு காரியம் நடந்து உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா ஒரு ராஜா வந்து அந்த தேசத்தை அழிக்கிற நேரம் எல்லாம் பாழாய் கிடக்குது. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஜனங்கள் இருப்பார்கள். அதே வண்ணமாகத்தான் இப்ப எருசலேம் காணப்படுகிறது. கொஞ்சம் ஜனங்கள் இருக்கு, எல்லாம் வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கு. அந்த அலங்கம், அந்த சுற்றி மதில் இருக்கிறது, அந்த மதில் உடைக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. இந்த நிலையத்தான் ஒரு எருசலேமில் இருக்கிற ஒரு மனிதன் இந்த நெகோமியாவுக்கு வந்து சொல்றார், இப்படி எருசலேம் பாழாய் கிடைக்கிறது, அங்க இருக்கிறவர்கள் நிந்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்ன வேளையில நெகோமியாவில உள்ளம் உடைக்கப்படுது. என்னுடைய தேசம் பாழாய் இருக்கிறது, என்னுடைய தேசத்து ஜனங்கள் அடிமையாய் இருக்கிறார்கள், சொந்த தேசத்திலேயே எங்கள் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள், ஆனால் நான் பிரதேசத்துல வந்து சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறேன் என்று அவர் உள்ளத்துல ஒரு ஏக்கம் துக்கம் வருது தங்கள் ஜனங்களை குறித்து. அப்பொழுதுதான் அவர் எழும்புகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பி போகிறார். இதுதான் அந்த விளக்கம். அதே வண்ணமாக இன்னொருவரை குறித்து நாங்க பார்ப்போம். அவர்தான் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் எங்களுடைய கத்தாதி கத்தருமா இருக்கிற இயேசு. அவர் பரலோகத்துல எத்தனை மகிமையோட
காணப்பட்டவர். அப்படிப்பட்ட மகிமையானவர் இந்த பூமியில ஒரு ஒரு மனிதனாய் எங்களுடைய பாவங்கள், நாங்க அடிமைத்தனத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்துல கிடந்த ஜனங்களை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி, அவர்களை பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்போம். நெகோமியா யோசிக்கிற இந்த ஜனங்களுடைய நிந்தையை நாங்க நீக்க வேண்டும். ஆனா தேவாதி தேவன் இயேசு எங்களுடைய பாவங்கள், சாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி அவருடைய பரலோக மகிமையை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். இப்ப நெகோமியா என்ன செய்யறார்? போறார், போய் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு அறிவிக்கிற, நாங்க எங்களுடைய அலங்கத்தை நாங்க கட்டுவோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்க சீர்படுத்துவோம், மெட்டாக்களுக்குள்ள இருக்கிற நிந்தை அவமானத்தை நாங்க நீக்குவோம் என்று சொல்லி அவர் என்ன செய்யற, ஜனங்களோடு பேசுகிற வேளையில அவங்க சொல்றாங்க, நாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அவங்க நெகோமியாவுக்கு கை கொடுக்கிறாங்க. அதே வண்ணமாக இயேசு இந்த பூலோகத்துக்கு மனிதனாய் வந்து சீஷர்களை அழைக்கிறார். வாங்க, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஒரு சீஷர் கூட்டத்தை அவர் அழைத்து அந்த சீஷருக்கு தேவனுடைய வார்த்தை, பரலோகத்துக்கு செல்லுகிற வழியின் வாசலிலே அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் மூலமாக ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்புகளை ஜனங்களை நடத்தி கொண்டு போற. இங்க பாத்தீங்கன்னா நெகோமியா என்ன செய்யற, அவர்களுடைய கைகளை திடப்படுத்தி வாங்க நாங்க அலங்கத்தை கட்டுவோம்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் பிரித்து பிரித்து, நீங்க எந்த பகுதியில இருக்கீங்களோ அந்த பகுதியில அலங்கத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ற. இயேசு என்ன செய்யற, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் உலகம் அங்கு போய் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை அழைக்கிறார். இந்த வேளையில நாங்க பார்ப்போம், அடிமைத்தனத்தில இருக்கிற ஜனங்களுக்கு நெகோமியா எவ்வளமாய் உதவி செய்கிறாரோ அதே வண்ணமாக கர்த்தராகிய இயேசு எங்களுக்கு ரட்சிப்பு, சுதந்திரம், சந்தோஷம், உயர்வான வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை எங்களுக்கு தரும்படியாக அவர் பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஆனா நெகோமியா அங்க அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற ஜனங்களோட, ஆனா கட்டி கொண்டு இருக்கிற வழியில இந்த இடத்துல பெரிதான ஒரு எதிர்ப்பு வருது. நெகோமியாவுக்கு எதிர்ப்பு வருது சம்பல்லா தொபியா மூலமாக. அவர்கள் எப்படியாவது இந்த அலங்கத்தை கட்டக்கூடாது, இந்த அலங்கத்திற வேலையை நடத்த நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி கடிதங்களை எழுதுவதும், மனிதர்களை கொண்டு போய் அவர்களை பயமுறுத்துறதும், எப்படியாவது நெகோமியாவை கொலை செஞ்சுட்டா இந்த அலங்க வேலை நடக்காதுன்னு சொல்லி அவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. அதே வண்ணமாக இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே இந்த சீஷர்களை அழைத்து சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு என்று பிசாசு அறிந்தவனாய் என்ன செய்யறான்டா பாருங்க, பரிசேயர் சதுசேயர மூலமாக இயேசுவை குழப்பி, சீஷர்களை குழப்பி, ஜனங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு போகாதபடிக்கு அவன் குழப்பத்தை கொண்டு வந்து இயேசுவை எப்படியாவது கொலை செய்யணும், கொலை செய்தா இந்த ரட்சிப்புற காரியங்கள் நின்று போயிடும் என்று அவன் பரிசேயர் சதுசேயரை பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி இயேசுவை பயமுறுத்தி, சீஷர்களை பயமுறுத்தி அவனுடைய காரியத்தை நடத்திக்கிறான். பிசாசின் இப்ப நாங்க எபேசியரை நாங்க பார்ப்போம், பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்க எதிர்த்து நிக்க வேணும் என்று அந்த எபேசியரை நாங்க ஒருக்கா வாசிப்போம். எபேசியர்ல போடப்பட்டிருக்கிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் மட்டும் இருக்குது. நாங்க வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப இயேசுல சீஷர்களுக்கு இயேசு சொல்ற காரியம் என்னன்னா, எங்களுக்கு மனிதர்களோட எங்களுக்கு போராட்டம் இல்லை, பிசாசின் தந்திரம் மனிதர்களை குழப்பி அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யற பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தெரித்துக் கொள்ளுங்க. சர்வாயுத வர்க்கம் என்றா தேவ வசனம், விசுவாசம், உண்மை, சத்தியம், சமாதானம், இதுதான். இதை நாங்க தரித்து கொள்ள வேண்டும் ஏது சொல்றேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா நெகோமியா சொல்ற, ஒரு கையில வாள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கையில அந்த அலங்கத்தை கட்டக்கூடிய இந்த
சிமெண்ட் அப்படிப்பட்ட சாமான்கள் நீங்க எடுத்துக்கொண்டு அலங்கத்தை ஒரு கையால அலங்கத்தை கட்டிக்கொண்டு ஒரு கையில ஆயுதங்களை பிடிச்சு கொள்ளுங்க. ஏன் அவங்க ஆயுதங்களை பிடிச்சு வாரவங்களுக்கு ஒரு வெட்டு, வாள், கத்தி, ஆஹ் அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு ஜனங்கள் எதிர்த்து வார ஜனங்களை வெட்டுங்க என்று சொல்லி நெகோமியா கட்டளை போடுறேன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடு மேல யுத்தம், எங்களுக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு யுத்தம் பண்ண நாங்க எப்படிப்பட்ட வசனத்தை தரித்துக் கொள்ள வேணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், சமாதானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு மனிதன் முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வர்றான்ல, அவனுடைய வெளி தோற்றத்தை நாங்க பார்க்கவே கூடாது. அவனுடைய உள்ளான மனிதன் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாரான், எப்படிப்பட்ட காரியத்தோட இருக்கிறான் என்று சொல்லி பார்த்து அன்பாய் அவனை ஹேண்டில் பண்ண வேண்டும் என்றுதான் இயேசு சொல்றார். அப்ப அந்த மனிதனை பார்த்து நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதே விதமாக இங்க பாத்தீங்கன்னா நெகோமியா சொல்ற அந்த கற்றவங்களுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, அன்பான வார்த்தை கொடுத்து, அந்த கட்டிடங்களை கட்டுங்க, அந்த மதிலை கட்டுங்க, சுற்று மதிலை கட்டுங்க, அலங்கத்தை கட்டி அவங்க அலங்கத்தை கட்டி நிரப்பினார்கள். அலங்கம் கட்டப்பட்டது. நெகோமியா அந்த இடத்துல இருக்கிறார். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணி எங்களை பரலோக வாசிகளாக மாற்றும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்குள்ள அவருடைய அலங்கத்தை கட்டியிருக்கிறார். ஏனென்றா இயேசு சொல்ற நீங்களே என்னுடைய ஆலயம். அப்ப ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கிறான்னு நாங்க ஆலயம் எங்களுக்குள்ள இயேசு. இப்ப நெகோமியா ஒரு கட்டிடத்தை ஒரு அலங்கத்தை கட்டி அதுக்குள்ள இருக்கிற இந்த ஜனங்களோட இந்திய போக்க வேண்டும். ஆனா இங்க இயேசு எங்களுடைய உள்ளத்துல அலங்கத்தை கட்டி அதுக்குள்ள அவர் வாசம் பண்ணல. அப்ப இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற தேவாதி தேவனுக்கு நாங்க என்ன செய்யலாம்? எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்க எடுத்துக்கொண்டு தேவாதி தேவனை துதிக்க வேணும், பாட வேணும். இந்த நாட்கள்ல நாங்க ஒன்று சேர்ந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவதும் அவருக்கு ஒப்பந்தமாக சரி ஏதோ ஒரு வழியில நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். இப்ப சங்கமம் வானொலிய பாத்தீங்கன்னா இது அநேகருக்கு பிரதான ஆசீர்வாதம். உலகமெங்கும் இந்த சத்தம் போகுது. ஒருவராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி ஒரு தாகத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஊழியம் செய்தவர்கள் அநேக தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக இந்த வானொலி உலகமெங்கும் போகிறது. கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை நாங்கள் கேட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும். நானும் ஒருவனுக்காவது தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஒருவரையாவது தேவனுடைய பாதத்துல கொண்டு வர வேண்டும். வார்த்தையை சொல்வதும் அவர்களுக்கு அன்பாய் நடத்துவதும் எங்களுடைய தலையான கடமையா இருக்கிறது. ரட்சிப்பது தேவனுடைய காரியமாய் இருக்கிறது. சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. கர்த்தர் எங்களை அதற்கென்றே அளித்திருக்கிறார். உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் உங்களோட சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்க சொல்லுகிற வேளையில பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானம் ஜனங்களுக்கு இறங்கும். ஆனா சொல்ல வேண்டிய முறையின்படி நாங்க கட்டாயமா சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தாழ்மையும் சமாதானமும் உண்மையுமாய் நாங்க சொல்ல வேண்டும். சொல்லுகிற வேளையில அந்த இடத்துல பெரிதான ஒரு விடுதலை, ரட்சிப்பு, சமாதானம் ஏற்படும். ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆயுதங்களை எடுக்க முடியாது. எங்கள் வாயிலிருந்து ஒரு கத்தி போய் மனிதனை வெட்ட முடியாது. அவருடைய உள்ளான மனிதனை நாங்க ஆராய வேணும். ஏனென்று அதுக்குத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரியவர்கள் அறியத்தக்கதான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நாங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்துதான் மற்ற ஜனங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். வெளி தோற்றத்தை நாங்கள் எந்த விதத்திலையும் பார்க்க கூடாது. நாங்கள் உள்ளான மனிதனை பார்த்து அவனை அன்பாக நடத்துற வழியில அவனுடைய வெளியான தோற்றம் தானாகவே மாறும். அவனை இப்படி இரு அப்படி இரு என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவாதி தேவன் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எங்களோட வார்த்தை அந்த மனிதனுக்கு கனிவாய் போகிற வழியில தானாக அவனுடைய உள்ள மாறும். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நாங்க சும்மா ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியான முறையில தேவன் இயேசு எப்படி பார்க்கிறார். ஜனங்கள் வந்த நேரத்துல இயேசு ஏதாவது சொன்னாரா? ஜனங்களை அப்படி போங்க இப்படி போங்க அப்படி சொன்னாரா? இல்ல, வார்த்தையை மாத்திரம் தெளிவா சொன்னார்.
அந்த ஜனங்கள் இயேசுவை நோக்கியே ஓடி வந்தார்கள். எத்தனையோ சதுசேயர் பரிசேயர் எப்படியோ எல்லாம் சொன்னாங்க, பயமுறுத்தினாங்க. ஆனா அவங்க உண்மையாய் வார்த்தையை கேட்டவர்கள் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அதே வண்ணமாக நாங்களும் கூட தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாய் சொல்லுவோம், சத்தியமாய் சொல்லுவோம், உண்மையாய் சொல்லுவோம், வசனத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் சொல்லுவோம். வசனம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தைக்கு நடுங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில கர்த்தர் எங்கள் மூலமாய் ஜனங்களை கொண்டு வருவார், ஜனங்களை ரட்சிப்பார், அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எழுந்து காட்டுவோம். தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் எழுந்து காட்டுவோம். கட்டும்போது அற்புதங்கள், அடையாளங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மத்தியிலும் நீ பேசினபடினாலும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென், ஆமென். அருமையான வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்தீர்கள். ஆமென். நாங்க யாவரும் எழுந்து கட்டுறோம் கர்த்தருடைய வார்த்தையை. நாங்க ஒரு யூனிட்டி ஆஃப் லவ், கர்த்தருடைய அன்பு, நாங்க சமாதானம், நம்பிக்கை இருக்கும் பொழுது நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக எழுந்து கட்டும் பொழுது எங்களுக்கு கர்த்தரின் அதிகமான மகிமையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. நயோமி அவர்களோட வார்த்தையின்படி நீங்க எங்களுக்கு எங்களுக்கு நீங்க பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களோடு இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக மனுஷர் பிடிக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு